சே ஏன்டா? இல்லைண்ணா அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை. எனக்கு அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கேன். என்ன என்கிட்ட சொல்லலை? நீங்களே போன வாரம் ஏன்ட்ட அமௌண்ட் கேட்டீங்க. சரி நான் போயிட்டு வரேன். வேறு இடத்துல ஏதோ அமௌண்ட் ரெடி பண்ணி பார்க்குறேன். அண்ணா ஜிபே பண்ணியிருக்கிறீங்க, ஏது இவ்வளோ அமௌண்ட்டு? இந்த பணத்தை நான் எப்படி ரெடி பண்ணேன்னா, ஸ்ரீ காமாட்சி பட்டு சென்டருக்கு தான் போயிருந்தேன். எங்கள் அம்மாவோட பழைய பட்டு சாரியை கொண்டு போய் ஸ்ரீ காமாட்சி பட்டு சென்டருக்கு கொடுத்துருந்தேன். அவங்க வந்து அந்த பட்டு புடவையை செக் பண்ணாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, இந்த புடவையை இப்படி தேக்கும் போது இது ஒயிட் கலர்ல வந்துச்சு அப்படின்னா அது வெள்ளி ஜரிகை, அது நல்ல ரேட்டுக்கு போகும். அதுவே ரெட் கலர் வந்துச்சுன்னா அது டூப்ளிகேட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி தான் வாங்குறாங்க. ஸோ இவங்க கிட்ட தமிழ்நாட்டிலே அதிக விலைக்கு எடுத்துக்கிறாங்க. 2 புடவைக்கு 42,000 நான் வாங்கினேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இவங்க வந்து ஃப்ரீயா வெள்ளி கொலுசுமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட பழைய வெள்ளி பொருட்கள் இருந்தாலுமே அதை எடுத்துட்டு பணமாவும் கொடுக்குறாங்க. எப்படி நீங்க இவ்வளவு பண்றீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து மெல்டிங் ஃபேக்டரி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் இவ்வளவு ரேட்டுக்கும் கொடுக்குறாங்க. இது சேலம் மட்டும் இல்ல, ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலுமே ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ எடுத்து அனுப்பினா போதும், அந்த புடவை என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்கிறதையும் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி டோர் ஸ்டெப் டெலிவரி உடனே வந்து பேமெண்ட் கொடுத்துறாங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. நான் வந்து இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கிட்டேன். ஸோ இந்த வெள்ளி கொலுசு ஆஃபர் வந்து தீபாவளி வரைக்கும் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம சேலம் டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குங்க. ஸோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் என் தம்பிக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்.